இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஷென்னுக்கு அங்கே வெட்டிங் நடந்துட்டுருக்கு. அவங்க வெட்டிங்காக ஓகேன்னு சொல்ல போகும்போது அப்போ 2 பசங்க அங்கே வந்துடுறாங்க. அப்பா நீங்கள் முதல் ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணலாம்? நாங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைங்க இருக்கும்போது நீங்கள் எப்படி வேற ஒரு பொண்ணை போய் வந்து மேரேஜ் பண்ணலாம்? அதையும் இந்த மோசமான ஆன்ட்டி அப்படின்ட்டு சொன்னதும் அங்கே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன வந்து நடந்துட்டுருக்கு? இந்த குழந்தைங்களை பிடிச்சி இழுத்துட்டு போங்கன்னு அவ சொல்கிறா. நீங்கள் யார்? எனக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் மேரேஜே நடக்கலை. நீங்கள் வந்துட்டு மேரேஜ் நடந்திருக்கு, நீங்கள் குழந்தைங்கன்னு சொல்கிறீங்களேன்னு சொன்னதும், ஆமாப்பா நாங்கள் தான் உங்கள் குழந்தைங்க. நீங்கள் என்ன அம்மாவை மறந்து போயிட்டீங்களா? அம்மா வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வந்து வளர்த்தாங்க தெரியுமா? நீங்கள் பெற்று விட்டதோட சரி அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரிய மாட்டுது. எப்படி எங்கள் அம்மாவை மறக்கலாம்? நீங்கள் ரொம்பவே மோசமான அப்பா. நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் தலையில் அடிபட்டுருக்கு பார்த்தீங்களா? அது வந்துட்டு எங்கள் அம்மாவை காப்பாற்றும் போது உங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்றத சொன்னதும், அப்போ அவளை பார்த்து நீ வந்துட்டு உனக்கு வந்து காப்பாற்றும் போது அடிபட்டுச்சுன்னு சொன்னேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இந்த பிள்ளைங்களை பிடிச்சி வெளியே இழுத்து விடு அப்படின்ற சொல்லும்போது அந்த பிள்ளைங்க அங்கே எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்காங்க. ஆனால் அங்கே கார்ட்ஸ் பிடிக்கும் போது அந்த பிள்ளைங்க அங்கே கையிலேருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ இப்போ தான் அப்ராட்லேருந்து இங்கே கிளம்பி வந்திருக்கான். அங்கே மீடியாஸ் எல்லாமே அவங்க வந்து கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. என்ன மிஸ்டர் ஷென், நீங்கள் இப்போ தான் சைனாக்கு வந்திருக்கீங்களா? உங்கள் கம்பெனி இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்துட்டு எடுத்து கொண்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த 2 பிள்ளைங்களுமே வந்துடுறாங்க. அப்பா நீங்கள் வந்துட்டு எதுக்காக எங்களை வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் அம்மாவை விட்டுட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் யார்? நான் இப்போ தான் அப்ராட்லேருந்தே வந்திருக்கேன்னு சொல்கிறான். அந்த பாப்பா, எனக்கு என்னம்மா பிரதர், இவரை பார்த்தா வந்துட்டு ரொம்ப எங்கா தெரியுது, ரொம்ப ஸ்டூப்பிட்டாகவும் இருக்காரு, இவருக்கு எதுவுமே தெரியலை அப்படின்ற சொன்னதும் அந்த பையனுமே அங்கே வந்து யோசிச்சுட்டு, ஒருவேளை இவர் இன்னும் நம்ம அம்மாவை பார்க்கவே இல்லையோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. குழந்தைங்க 2 பேருமே ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்காங்க போல். அப்போ அவன்கிட்ட சரி இப்போ என்ன வந்துட்டு இயர் நடந்துட்டுருக்குன்னு சொன்னதுமே 2024 அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஐயோ கடவுளே, அப்படின்னா நம்ம டைம் ட்ராவல் பண்ணி ரொம்ப முன்னாடியே வந்துட்டோமா? அதனால தான் இவருக்கு யாருன்னே தெரியலையா அம்மாவை கூட அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க குழந்தைங்களை தூக்கி அங்கே கொண்டு போய் விட சொன்னதுமே, ஐயோ இங்கே பாருங்கள், அவரோட பிள்ளைங்களவே வந்துட்டு இவர் வந்து விரட்டி அடிச்சிட்டு இருக்காரு, எங்களை காப்பாற்றுங்க, எங்கள் அம்மாவை இவர் விட்டுட்டாருன்னு சொன்னதும் அங்கே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன உங்களுக்கு குழந்தைகள் இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாமே கேட்டுகிட்டே ஹீரோ அவங்க வந்துட்டு அசிஸ்டண்ட்டை சொல்லி அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க கரெக்ட் பண்ணி அவங்கள அனுப்ப சொல்லிடுறான். அந்த குழந்தைங்க கிட்ட இப்படி ஃப்ராங்க் பண்ணுற வேலை வைக்காதீங்க, வந்து ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொன்னதும், உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்க வேண்டியதானேன்னு சொன்னதுமே ஹீரோவுமே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அந்த குழந்தைங்களுக்கு அங்கே வீட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. பிரதர் இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு, அப்பா இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கீங்க, பேசாமல் எங்களவே இங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ண வச்சிட வேண்டியதானேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் சொல்கிறான், அப்பா வந்துட்டு இன்னும் நம்மளை கன்ஃபார்மே பண்ணலையே அவரோட குழந்தைங்கன்னு, நம்ம என்ன பண்ண முடியும், அதை முடிக்க வெயிட் பண்ண அப்படின்ற சொல்கிறப்ப அசிஸ்டன்ட் பாஸ் நான் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஃபுட்டேஜ் டிலீட் பண்ண சொல்லிட்டேன், நீங்கள் இன்னுமே அப்ராட்லேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரிய விடாமல் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுமே எடுத்தாச்சு பாஸ் அப்படின்ற சொன்னதும், இந்த குட்டி பிசாசுங்களை அடித்து வெளியே வாட்டி விட்டால் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொன்னதுமே, ஆனால் அப்படி நடக்காதேன்னு சொல்லிட்டு அவன் ரிப்போர்ட்டை கொடுக்குறான். பார்த்தா வந்துட்டு பேபி இவனோடதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆனதும் அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அப்போ பார்த்தீங்க இல்லைப்பா, நாங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் உங்களோட குழந்தைங்க தான் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க விளையாட போயிடுறாங்க. பாஸ் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு கோவிச்சுக்காதீங்க, நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு தனியாக போட்டுட்டு யார்ட்டாச்சும் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிட்டீங்களான்னு கேட்டதும், என்னை பார்த்தா உனக்கு என்ன அப்படியே தோணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இல்லை எனக்கு வந்துட்டு தோணுது, நீங்கள் தான் சொன்னீங்களே பேபியை பெற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, எனக்கு வந்துட்டு ஐடியா இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு சொன்னதும், நான் இப்போ அப்படி சொன்னேன், எனக்கு வந்துட்டு பேபி பெற்றுக்கிட்டா பேபிக்கு வந்துட்டு பாசம் லவ் இதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் காசை தவிர, அதனால தான் பேபி வேணான்னு சொன்னேன் அப்படின்றத சொல்கிறான். எனக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு, நான் யாரை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவனுக்கு வந்து புரியவே மாட்டுது. அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் பாஸ் அந்த மிஷினை வச்சு அந்த குழந்தைங்கிட்ட உண்மையை கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்ற சொன்னதுமே அப்போ அவனுக்குமே அந்த ஐடியா நல்லா தோணிட்டு அங்கே வந்துட்டு அங்கே கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடுறான். ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே பார்த்தா அந்த மிஷின் வந்து கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் வந்துட்டு எங்கள் அம்மாவை இன்னும் மீட் பண்ணவே இல்லையே அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே, நீங்கள் வந்துட்டு எப்போ பிறந்தீங்க ட்வின்ஸ் அப்படின்ற சொன்னதும் நான் 2025 தான் பிறந்தோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்படின்னா நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்களாம் வந்துட்டு ஸ்டோரி எழுதிட்டீங்க வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயோ அப்பா அப்படிலாம் இல்லை, நாங்கள் அப்போ தான் பிறந்தோம், இன்னும் நீங்கள் அம்மாவை மீட் பண்ணலையே, அப்புறம் எப்படி நீங்கள் வந்துட்டு அவங்கள வந்துட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ நீங்கள் என்ன ஃப்யூச்சரில் இருந்தால் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாப்பா அப்படின்றத சொன்னதுமே அப்பா அங்கே அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே ஹாப்பியாகிட்டு அவள் கூட சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அந்த 2 பிள்ளைங்களுமே அப்பா நீங்கள் உண்மையிலே ரொம்ப மோசமானவர், எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு நீங்கள் கரெக்டான பர்சனே கிடையாது, நீங்கள் என்ன இந்த லேடி கூட சேர்ந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும்
அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது அவங்க 2 பேத்துக்குமே. என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இங்கே வெளியே போங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இந்த குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே விட்டு அப்படின்றத சொன்னதும், பாஸ் 2மே குட்டிச்சத்தானுங்களாக இருக்குது, ரொம்ப சேட்டை பண்ணுதுங்க, எஸ்கேப் இங்கே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன வந்துட்டு இவங்க உன்னை அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா நீ என்ன சீட் பண்ணிட்டு இருக்கியா, இந்த குழந்தை யாருக்கு பிறந்துச்சுன்னு சொன்னதும், குழந்தை என்னோட தான் இல்லைன்னு கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. குழந்தையோட அம்மா யாருன்னு சொல்லும்போது அப்போ அப்பா வந்துட்டு இப்படிலாம் நம்மளை சீட் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் ஹீரோங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேகமாக பிள்ளைங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குழந்தைங்க இருக்கவே கூடாது, வந்துட்டு பிடிச்சி கொண்டு போய் அங்கே வந்து ஒரு அனாத ஆசிரமத்தில் போய் விட்டுருன்னு சொன்னதுமே, பாஸ் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இது உங்களோட பேபிங்க அப்படின்றத சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்க, என்னோட பேபிங்கெலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும், சரிப்பா நீங்கள் வந்துட்டு கவலையெல்லாம் படாதீங்க, நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுறோம், ஆனால் வந்து மீடியாஸ் எல்லாம் கவர் பண்ணி பிள்ளைங்களை வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கான இந்த ஆளுன்னு சொல்லிட்டு அங்கே ஹெட்லைனாக வந்துச்சுன்னா உங்கள் மரியாதை தான் கெட்டு போயிடும்னு சொன்னதுமே, பாஸ் உண்மையிலேயே இது வந்துட்டு உண்மைதான், அங்கே மீடியாஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க உங்களை வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காகன்னு சொன்னதும், அங்கே அவன் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். நான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறேன், ஆனால் வீட்டை விட்டுட்டு நீங்கள் வெளியே எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொன்னதுமே அந்த பிள்ளைங்களுமே ஹாப்பியாகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்காக அங்கே ரொம்ப சூப்பராக கிளம்பிட்டுருக்கான். இன்றைக்கி கம்பெனியில் போய் நான் எல்லாத்தையும் கவனிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த பிள்ளைங்க வந்துட்டு என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்படிலாம் நீங்கள் வந்துட்டு ஓனராக போனீங்கன்னா என்னோடய அம்மாவை எப்படி மீட் பண்ண முடியும், நீங்கள் 2 பேர் எப்படி லவ் பண்ணி நாங்கள் பிறக்கிறதுன்னு கேட்டதும் என்ன உளறிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும், அம்மா வந்துட்டு அந்த கம்பெனியில் ஒரு சாதாரண ஒர்க்கராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்களுமே அப்படி போனால் தானே அவங்கள மீட் பண்ண முடியும், நாங்கள் வந்துட்டு அம்மாவோட டைரியில் படித்தோமே அவங்க இப்படி தானே எழுதியிருந்தாங்கன்னு சொன்னதும், நம்ம ஹீரோ ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பான் போல் கம்பெனியில் வந்துட்டு சாதாரணமாக ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுறவனா போகணும் அப்படின்னா தான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும்னு சொல்லிட்டு, ஸோ நான் இந்த குழந்தைங்களாத இதை மறந்தே போயிட்டேனே அப்படின்றத சொல்லிட்டு அவனுமே நான் வந்துட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிடான். இப்படிலாம் நீங்கள் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக ட்ரெஸ்ஸை போட்டு போனீங்கன்னா அம்மா உங்கள் பக்கத்தில் கூட வரமாட்டாங்க பணக்காரவங்கன்னு, நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போங்கன்னு சொன்னதும், நான் வந்து சாதாரண ஒர்க் தான் பண்ண போகிறேன், அதுக்காக இவ்வளோ பூவரெல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு போக முடியாதுன்னு சொன்னதும், நாங்கள் சொன்னால் தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொன்னதும், அவனுமே வேறு வழி இல்லாமல் அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறான். அப்போ அங்கே மேனேஜர் கோவப்பட்டு திட்டாரு, ஃபஸ்ட் நாளே இப்படி லேட்டாக வந்துட்டுருக்கியே ஒழுங்காக வந்துட்டு ஒர்க் பண்ண மாட்டியான்னு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் என்ன சார் பண்ண முடியும், எனக்கு ட்வின் பேபிஸ் இருக்குது, நான் சிங்கிள் டேட், நான் அதனால தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர வேண்டியதாகிடுச்சின்னு சொன்னதும் அந்த பிள்ளைங்களுமே பரிதாபமாக ஃபேஸை வச்சுக்கிறாங்க. சரி சரி நீங்கள் போங்க அப்படின்ற சொல்கிறாரு. ஆனால் ஆல்ரெடி அவங்க அசிஸ்டன்ட் வந்து வேலை கொடுக்கணும்னு சொல்லி வச்சிட்டாங்க போல், அதனால தான் அங்கே ஒர்க் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோங்க போயிட்டுருக்கும்போது எதுக்காக வந்துட்டு இப்படி என்னோட ரெஸ்யூமில் வந்துட்டு நான் சிங்கிள் டேட்னு எழுதி வச்சிங்கன்னு சொல்கிறப்ப, ஏன்னா அம்மா வந்து சிம்பதியாகி உங்களை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு இருந்தாப்பா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே உங்கள் அம்மா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதும், அந்த பாருங்க அவங்க தான் சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு என்ன இவ்வளோ ஆர்டினரி கேர்ளாக இருக்கா, இவ்வளோ பார்த்துட்டா எனக்கு லவ் வரும்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்பா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அம்மாவுக்கு இப்போ போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொல்லும்போது, நான் இவ்வளோ போய் மீட் பண்ணால் தானே பிரச்சனை, மீட் பண்ணாமே நான் இங்கேருந்து போயிட்டேன்னா இந்த குழந்தைகளுமே என்கிட்ட இருக்காது, என் ஸ்டோரியை மாறிடுமேன்னு சொல்லிட்டு போனதுமே, அப்பா நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க, போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களுக்கு வந்துட்டு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னதும் வேறு வழி இல்லாமல் வந்துட்டு அவனுமே சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஹீரோயின் அப்போ அங்கே சூப்பர்வைசர் வந்துட்டு ரொம்ப மோசமாக திட்டிட்டு அங்கே வந்து தள்ளிவிடும் போது நம்ம ஹீரோ வந்து வெம்மை பிடிச்சி காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் எதுக்காக இந்த பொண்ணுட்டு இந்த மாதிரி நடந்துட்டுருக்கீங்கன்னு சொன்னதும், இவ வந்துட்டு ஒரு ஸ்மாலான ஒரு இன்டென்ஷன் பண்ண வந்திருக்கா, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், நீ தேவையில்லாமல் இதெல்லாம் தலையிடாதன்னு சொன்னதும், நான் இப்போவே அவங்க எல்லாத்தையுமே ஃபயர் பண்ணி விடுறேன் செக்யூரிட்டிகிட்ட சொல்லின்னு சொன்னதும், அந்த குழந்தைங்க அப்பா அவங்களோட ஐடென்டிஃபைவை மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே அவள் வந்துட்டு என்ன உன் மனசில் இந்த கம்பெனியோட சிஇஓ நினைப்பா, நீ வந்து என்ன நினச்சிட்ருக்க, நீயுமே ஒரு சாதாரண இன்டர்ன் தான், நீ ஒழுங்காக என் பேச்சை கேட்டு என்கிட்ட நீ இப்போவே மன்னிப்பு கேட்டேன்னா நான் வந்துட்டு உன்னை வந்துட்டு இங்கே வேலைக்கு வச்சுக்குவேன், இல்லைன்னா கண்டிப்பாக உனக்குமே இதே மாதிரி ப்ராப்ளம் வரும்னு சொன்னதும், நான் உங்ககிட்ட சாரிலாம் கேட்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் தான் இப்படி தப்பாக வந்து பண்ணிட்டுருக்கீங்க, கண்டிப்பாக அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன நீ பேசிகிட்டு இருக்க, தேவையில்லாமல் வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காத, வந்துட்டு அவங்க பேச்சை கேளு அப்படின்றத சொல்கிறப்ப, அப்பா நீங்களுமே வந்துட்டு அந்த பியூட்டிஃபுல்லான ஆன்ட்டி சொல்கிறத கேளுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நாங்கள் வந்துட்டு சாப்பாடு இல்லாமல் தெருவில் தான் சுற்றணும்னு சொன்னதும், நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வேமா ஹீரோவை போய் அடிச்சுட்டு ஒழுங்காக அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு, வேலை இருக்கணுமா இல்லையா, இல்லை குழந்தைங்களை கூப்பிட்டு தெருவில் சுற்ற போறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே வேறு வழி இல்லாமல் அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே சாரியுமே கேட்குறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்போ வரைக்கும் யாரையுமே அடித்தது இல்லையா, நான் வந்து ஃபஸ்ட் டைம் அடித்த வாசி இந்த மாதிரி ஆயிடுச்சு, உங்கள் வேலையை வந்துட்டு காப்பாற்றணும் தான் இப்படி
இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அந்த குழந்தைங்க உண்மையிலேயே சிஸ்டர் நீங்கள் ரொம்ப நல்லவங்க, எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, எங்களை வந்துட்டு எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்ருக்காரு, வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவார் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே நடித்து ட்ராமா பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ இனிமேல் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் அப்பா கண்டிப்பாக நல்லா ஒர்க் பண்ணுவார் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நம்ம வந்துட்டு வெளியே போய் சாப்பிடலாம் வாங்க அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதும் ஹீரோயின் என்னோட தரப்பில் நான் ட்ரீட் கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி அருவருப்பாக பார்க்குறான். அப்போ ஹீரோயின் என்ன நினச்சி இதெல்லாம் பார்த்துட்ருக்க, வந்துட்டு பெரிய ஹோட்டலாக இருக்கே எப்படி வந்துட்டு பே பண்ணுவோன்னா அதை பற்றிலாம் கவலைப்படாத, நான் வந்துட்டு பே பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோ மனசில் இவ என்ன செஞ்சு தொலைஞ்சிட்டு இருக்கா, எனக்கு இந்த ஹோட்டலில் சாப்பிடவே பிடிக்காதேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். நான் இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அவன் டிஷ்யூ எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது அப்போ நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்துட்டு சந்தேகம் வந்துடாதா அவங்க மேலே, நீங்கள் வந்துட்டு அம்மா சொல்கிறத கேட்டு நடங்கன்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு அவள் ஃபுட்டெல்லாம் அங்கே வந்துட்டு சேவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ யார், உன்னோட பேர் என்ன, எதுக்காக கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டதுமே ஹீரோயின் கோவம் ஆகிட்டு எதுக்காக நீ இதெல்லாம் கேட்டுட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் டென்ஷன் ஆனதும் எப்பயுமே இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் எல்லாத்தையுமே பேசிடுவார், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தான் இப்படி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோங்க சாரி சொல்கிறான். இருக்கட்டும் பரவாயில்ல, அவள் சொல்லும் போது அவளுக்கு அங்கே கால் வந்துடுது. உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டதும் எனக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு பெரிய வீடாக பார்த்துட்டு ரேட்டெல்லாம் சொன்னதும் இவ்வளோ பெரிய வீட்டுக்கெல்லாம் என்னால் பேமெண்ட் பண்ண முடியாது, நீங்கள் ஒரு ரூம் மட்டும் பாருங்கள் அப்படின்றத சொன்னதும் அந்த குழந்தைங்க 2 பேருமே ஹாப்பியாகிட்டு நல்ல ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரூமே வந்துட்டு வாடகைக்கு பார்த்து கொடுத்துட்றாங்க போல். அவங்க தான் போயிட்டுருக்கா. அங்கே வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே வந்துட்டு இந்த 2 குழந்தைங்களும் வீட்டவே நாஸ்தி பண்ணி வச்சுருக்குங்க. நீங்கள் 2 பேர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் நாங்களும் இங்கே தான் வந்திருக்கோம் இருக்கிறதுக்காக அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரூம்குள்ளே போயிட்டுருக்கா. அங்கே நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருக்கப்ப அங்கே அவனை அப்படி பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு கத்திட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே வெளியே வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டுருக்கா, என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, நீ எதுக்காக இங்கே வந்து தங்குறதுக்கு வந்திருக்கன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடச்சிச்சு அதனால் இங்கே இருக்க ஓகேன்னு சொன்னேன், எனக்கு என்ன தெரியும் நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் நம்ம ஹீரோயினுமே டென்ஷன் ஆகிட்டு நீ வந்துட்டு ஏதாச்சும் என் மேலே லவ்வில் வந்து பண்ணலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஐடியா பண்ணேன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் ஓ மேலெல்லாம் எனக்கு லவ் வந்துடாது, நீ வந்துட்டு அதை மட்டும் சேஃப்டியாக பார்த்துக்கோ, ஏன் மேலே லவ் வராமல் அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே இப்படியே வந்துட்டு சண்டை வந்துட்டுருக்கு. அப்போ அந்த 2 குழந்தைங்களுமே என்னப்பா இது இவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்களே, எப்படி வந்துட்டு இவங்க மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. சரி நம்ம ஹீரோயின் அலாரம் அடிச்சதுமே ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. இந்த ஹீரோ என்ன எந்திரிக்காததை பார்த்துட்டு என்ன நீ பண்ணிட்டுருக்கா, எந்திரிச்சு வெளியே வா, வேமா வந்துட்டு ஆஃபீஸ் போக வேணாமான்னு சொன்னதும் என்ன இந்நேரத்தில் ஆஃபீஸ் போவாங்க எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஏன்னா ஒர்க் வேணுமா இல்லையா, குழந்தைங்க 2 பேர்த்தையும் தெருவில் விட போறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. ஒழுங்காக ஆஃபீஸ் கிளம்புன்னு சொல்லும்போது அந்த குட்டி பாப்பா பிரதருக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீவராக இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு கூட சேர்ந்து பார்க்குறதுக்காக போகிறா. அங்கே ஃபீவர் பயங்கரமாக இருக்குது. சரி ஓகே நான் இப்போ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணவான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் என்ன அறிவில்லாமல் ஆம்புலன்ஸ்க்கு போய் கூப்பிட்டுட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனுக்கு அங்கே ஈர துணியெல்லாம் தலையில் போட்டுட்டு அங்கே ஃபீவர்லாம் செக் பண்ணிட்டுருக்கா. ஃபீவர் நார்மலாக தான் இருக்குது, நம்ம மெடிசன் கொடுத்தா சரியாயிரும், அப்புறம் முடியலைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நீ குழந்தைய பார்த்துக்கோ, நான் வந்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்னு சொன்னதும் எனக்கு குழந்தைய எப்படி பார்த்துக்கணுன்னே தெரியாது, ப்ளீஸ் நீ வந்துட்டு இருந்து பார்த்துக்கியே, நான் போய் எல்லாம் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் எல்லாம் அப்பா தானே தேவையில்லாமல் இதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்க, கம்பெனியில் இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணேன், அப்புறம் என் வேலையுமே கெடுத்து விட்டுட்டு அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே என்னால் வந்துட்டு சரியாக எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அந்த குட்டி பாப்பாவுமே என்ன ஆண்டி எங்கள் அப்பா வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற சொன்னதும் அப்படிலாம் கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி நான் உனக்கு இதுக்கு கண்டிப்பாக காம்பன்சேஷன் பண்ணிடுறேன்னு சொன்னதும் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த பாப்பா உனக்கு உடம்பு முடியாமல் போனது கூட நல்லதாக போச்சு, 2 பேருமே ஒன்றாயிட்டாங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு போனால் ஹோட்டலை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ரொம்ப வந்துட்டு எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நம்ம இங்கெல்லாம் வந்துட்டு பே பண்ண முடியாது வாங்கன்னு சொல்லும்போது நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இங்கெல்லாம் வந்துட்டு பே பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்ரு கிடையாதுன்னு சொல்கிறப்ப அந்த குட்டி பாப்பா அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திரும்பவுமே ஞாபகப்படுத்தினதும் என்னோட ஃப்ரெண்டோட ஹோட்டல் தான், நீ எதை பற்றியும் கவலைப்படாதன்னு சொன்னதும் நல்ல வேளை நீ தான் இந்த ஹோட்டலோட ஓனர்னு சொல்லுவேன்னு நினச்சேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்டு இருக்கா. சரி ஓகே உள்ளே வாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்க பில்லெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் அரண்டு போயிட்டு ஐயோ கடவுளை எவ்வளோ காசு இருக்குது, கண்டிப்பாக நம்மளால் கட்ட முடியாது, ஒருவேளை நம்ம வந்துட்டு மாட்டிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ எப்படியாச்சும் சமாளிச்சுட்டு எஸ்கேப் ஆகி வந்துருன்னு சொன்னது அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே மேனேஜர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அங்கே பேச ஹாப்பிட்டு வராரு. ஹீரோ வந்துட்டு செய்கை காமிச்சிட்டு அங்கே வந்துட்டு யாருன்னு தெரியாத மாதிரி காட்டிக்க சொல்கிறான். அவருமே அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. இங்கே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகும்போது அந்த எம்ப்ளாயிஸ் 2 பேருமே அங்கே வந்துடுறாங்க. இங்கே பார்த்தியா யார் வந்து இங்கே சாப்பிட வந்துருக்குதுன்னு, உங்களுக்குலாம் காசு கட்ட முடியுமான்னு சொன்னதும்
இல்லை நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு கிளம்பும்போது அப்போ அங்கே ஹீரோ வந்துட்டு என்ன வந்துட்டு போயிட்டுருக்க பேசாமல் உட்காருன்னு சொல்கிறான். அவன் வந்துட்டு இங்கே என்ன காசு கட்ட முடியாமல் தான் போயிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணதும் காசு கட்ட முடியாமல் போகலை, இங்கே இருக்க ஃபுட் எங்களுக்கு பிடிக்கல அதனால் போகிறோன்னு சொன்னதுமே பொய்யெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, கண்டிப்பாக உங்களால் பே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இழிவாக பேசுகிறாங்க. அந்த குட்டி பையனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசிகிட்டு இருக்காதீங்க, நாங்கள் வந்துட்டு சாப்பிட்ற ஹோட்டலுக்குள்ளே உங்களெல்லாம் உள்ளே கூட விட மாட்டாங்க, அவ்வளோ தூரத்துக்கு அமௌண்ட் இருக்கும், தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொன்னதும் அப்போது ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுக்கலாமா, நாளைக்கு கண்டிப்பாக டின்னரில் மீட் பண்ணலாம் பெரிய ஹோட்டலில், யாருக்கு வந்துட்டு பேமெண்ட் பண்ண முடியாமல் போகுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கேயுமே அந்த பையனுமே கண்டிப்பாக ரெடி ஆகிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட வீட்டில் தான் போய் சாப்பிட்றத பற்றி அங்கே சவால் விட்டுட்டுமே போடுறாங்க. அதுக்கு நாங்களுமே ரெடின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இப்போ என்ன அர்த்தத்தில் நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களால் ஏன் ஜாப்புமே போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஷென் வந்துட்டு நம்மளை வீட்டுக்குள்ளே விட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரான்னு சொன்னதும் அப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஷென் குரூப்பில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறவர் தெரியலன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே ஆமாம் என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், ஸோ நம்ம வந்துட்டு அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஆனால் கண்டிப்பாக என் ஜாப் மட்டும் போக போகிறது உறுதி தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு, ஏதாச்சும் ஆயிருமோ என்னமோன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோட ஃப்ரெண்டு தான் இங்கே வர சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க பாஸ்வேர்ட்லாம் போட்டாங்க. அவன் லாக் ஓப்பன் பண்ணதுமே அங்கே வந்துட்டு அந்த எம்ப்ளாயிஸ்க்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. அவங்க வீட்டை பார்த்துட்டு அங்கே வாயை பிறந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து பட்லரை கூப்பிட்டு அங்கே வந்து சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணதும் பார்த்தீங்களா இவனோட ட்ராமாவை எப்படி வந்து ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு சிரிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறானா இவ வந்துட்டு இப்போ காசு கொடுத்து தான் ஏற்பாடு பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இந்த காசை கொடுத்து அவர்கிட்ட வந்து கரெக்ட் பண்ணிடு அப்படின்றத சொல்லும்போது நீ வச்சுட்டு இருந்த இன்னுமே நிறைய பேர் வருவாங்களே அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவங்க அந்த ஒயின் பாட்டில் எடுத்துகிட்டு இந்த ஒயின் வந்துட்டு ரொம்பவே காஸ்ட்லியானது அப்படின்னா அந்த வீட்டோட ஓனர் நான் இந்த ஒயினை நீ வந்துட்டு எங்களுக்கு சர்வ் பண்ணலாமேன்னு சொன்னதும் யார் வந்துட்டு வேணான்னு சொன்னது எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு அதை வச்சிருங்கன்னு சொல்கிறா. ஆனால் அந்த பையன் அதை ஓப்பன் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவுமே அதை வாங்கி வந்துட்டு அங்கே ஓப்பன் பண்ணி அதை கொடுத்துட்ருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அந்த பொண்ணு அம்மா இங்கே பாருங்க அப்பா உங்களுக்காக இதை வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு வரும்போது அந்த லேடி காலை ஊடால விட்டு அந்த குழந்தைய விழுக வச்சிடுறாங்க. ஐயோ லிப்ஸ்டிக்கை வேற உடச்சிட்டாங்க, இங்கே வேறு ஒயினை வேற ஓப்பன் பண்ணிட்டாங்க, இதுக்கெல்லாம் இவங்க தான் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறப்ப ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடாது, அடித்து வெளியே வரட்டுங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு அங்கேருந்து அடித்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு இந்த கம்பெனியோட ஓனர் இல்லைன்னா உங்கள் பேச்சு எதுக்காக இவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அந்த அசிஸ்டன்ட் ஐயோ நீங்கள் வேறு நம்பிட்டீங்களா, நாங்கள் வந்துட்டு எல்லாமே காசு கொடுத்தா ஏற்பாடு பண்ணியிருந்தோம், சும்மா வந்துட்டு இதெல்லாம் ஆக்டிங் தான், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எப்படியும் வந்துட்டு பேசி சமாளிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அப்பாவி மாதிரி அது எல்லாத்தையுமே நம்பிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைங்கிட்ட ரொம்ப ஹாப்பிட்டு பேசுகிறத ஹீரோ பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கோமே பாஸ் வந்துட்டு லவ்வில் விழுந்துட்டாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் குழந்தைங்கள அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். நீங்கள் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப க்யூட் தெரியுமா, உங்கள் அப்பா மாதிரி கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னதும் ஆமாம் நாங்கள் வந்துட்டு எங்கள் அம்மா மாதிரி அப்படின்ற சொல்லிட்டு குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்னால் உனக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட செலவு வந்துச்சுலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை வந்துட்டு அவனுக்கு பேமெண்ட் பண்ணி விட்டு இந்த காசை வந்து நீ கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்கிறான். ஹீரோயின் நான் குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறா. எவ்வளோ வந்துட்டு காஸ்ட்லியான ஒயினுக்கும் லிப்ஸ்டிக்கும் சும்மா ஒரு 2000 ரூபாய் காசை கொடுத்துருக்கா பாரு அப்படின்ற சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட பாஸ் இப்படி உங்கள் அப்பா வந்துட்டாருன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ என்னை வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு. நான் கம்பெனியை சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டா நீ உள்ளே வந்துட்டு ஒர்க்காக பண்ணிட்டுருக்க, மரியாதையோட வந்துட்டு வந்து சிஇஓ மாறு அப்படின்ற சொன்னதும் அப்பா இங்கே இருக்க எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கணுன்னு தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னதும் நீ வந்துட்டு என்னோட அப்பாவா இல்லை நான் உனக்கு அப்பாவா, நீ வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டு நடன்னு சொல்லிட்டு இவங்க திட்டிகிட்டு இருக்கவுமே அப்போ அந்த பிள்ளைங்க 2 பேருமே கேட்டுட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா 2 பேரையுமே பிரிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணி அப்பா நீங்கள் எப்படியாச்சும் அம்மாவை வந்துட்டு கண்டிப்பாக கூட சேர்ந்து ஹாப்பியாக வாழணும்னா நாங்கள் சொல்கிறபடி கேட்கணும், இதை வந்துட்டு ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் 2 பேருமே ஒன்றாயிட்டீங்கன்னா பேபி பிறந்துரும்லன்னு சொன்னதும் ட்ராமா பார்த்து கெட்டு போயிட்டீங்க போல், மரியாதையோடு இருந்துக்கோங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் தூக்கி அங்கே டஸ்ட்பினில் போட்டான். அதுக்கப்புறம் வேணுன்னே அங்கே ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்க ரூமில் அந்த பிள்ளைங்க போயிட்டு அங்கே நம்ம ஹீரோயுமே போக வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ அவளங்க பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். நானே வந்துட்டு உனக்கு ஹேரெல்லாம் ட்ரை பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உங்கள் பேபிஸ்க்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நானே அந்த குழந்தைங்களோட அம்மாவை இருந்துருவான்னு சொல்லிட்டு அங்கே வந்து மேரேஜுக்காக அவளே கேட்டதுமே அவனுக்குமே அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. பற்றி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு நம்ம ஹீரோயினுக்காக ஏகப்பட்ட ஒயினும் அவங்க வந்துட்டு லிப்ஸ்டிக்குமா அவன் வந்துட்டு ஆர்டர் கொடுத்து அங்கே கொண்டு வர வச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு எவ்வளோ காசு இருக்க போகுதுன்னு சொன்னதுமே ரொம்ப கம்மி தான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளுக்காக ஒயின்மே அங்கே சேவ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் நல்லாவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்பாட்ட அங்கே வந்துட்டு பேசிட்டு அங்கே வந்து தூங்க ஆரம்பிச்சதும் ஹீரோக்கு அவளை அங்கே பார்த்துட்டு
ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணுறதுக்காக போகிறான். ஆனால் வந்துட்டு அதுவுமே மைண்ட் வர மாட்டுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு அந்த ஒயினை ஆஃபர் பண்ணதுமே, ஏன் இவ்வளோ காசு தெரியுமா இதுன்னு சொன்னதும், இல்லைப்பா கம்மி தான் சொன்னதும், இது ஒரு பாட்டில் 3 மில்லியன் சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இங்கே வீட்டில் ஹீரோயின் வந்துட்டு உண்மையை சொல்லுங்கள், இதெல்லாம் என்ன வந்துட்டு பொய் சொல்லி என்னை ஏமாற்றிட்டு இருக்கீங்க, இது 3 மில்லியன் ஆமே உங்ககிட்ட ஏது இவ்வளோ காசு அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே ஒத்துக்கிறான், நான் தான் வந்துட்டு கம்பெனியோட ஓனருமே அப்படின்றத சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னால் நீ நம்புவியா, குழந்தை 2030லேருந்து வந்திருக்காங்க, நம்மளோட குழந்தைங்க தான் இவங்க ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்காங்க, 2025ல் தான் பிறந்தாங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்போ நான் தான் பெர்த் கொடுத்தேனா, நேற்று நைட்டு நீ ஏதாச்சும் என்கிட்ட பண்ணையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ட்டு அங்கே சொல்கிறாங்க. அப்போ அங்கே குழந்தைங்க வந்துட்டு ப்ளீஸ்மா நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்க, நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிக்கிட்டா தானே ரியலாகவே நாங்கள் உங்ககிட்ட வர முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இதை பற்றி அங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோவோட அப்பாங்க வந்துட்டு அவளை கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. என்ன தைரியம் தான் நீ என் பையனை வந்து மயக்கி கைக்குள்ள வச்சுருப்ப, நான் வந்துட்டு உனக்கு 10 மில்லியன் காசு கொடுத்துட்றேன், நீ அவனை விட்டுட்டு போயிடுன்னு சொன்னதும் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்கிறா. ஆனால் வந்துட்டு அவர் மிரட்டி அவளை வந்துட்டு அங்கே செக்கையுமே வாங்குறதுக்கு ஒத்துக்க வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் பெரிய என்னமோ லவ் பண்ணுறான்னு சொன்னேன், காசை கொடுத்ததும் பாரு விட்டுட்டு போக ட்ரை பண்ணிட்டா அப்படின்ட்டு சொன்னதும் அங்கே வந்துட்டு அங்கே ரிப்போர்ட் போயிட்டுருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த காசு எல்லாத்தையுமே சேரிட்டிக்காக கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு, பார்த்தீங்கல்ல அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, நான் அவளை தான் மேரேஜ் பண்ணிக்கிடுவேன்னு சொன்னதுமே, ஆனால் லின்னை தான் நான் வந்துட்டு உனக்காக பார்த்து வச்சுருக்கேன், அந்த பொண்ணை தான் நீ மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அங்கே கோவப்பட்டுருக்காரு. நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக அந்த லின் வந்துடுறான். அங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என் கூட உனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா நீ என்ன இவங்க வந்துட்டு 2 குட்டிச்சாத்தானே இவளே கூட வச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுருக்கா. இங்கே வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை விட மாட்டேன், நீ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத அவன் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்புறம் அந்த லின் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை டார்கெட் பண்ணி ஒவ்வொரு இடங்களையுமே பயங்கரமாக இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கா. பட் நம்ம ஹீரோ தாங்க காப்பாற்றியிருக்கான். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எல்லாத்தையுமே பழசெல்லாம் மறந்துட்டு நம்ம ஹாப்பியாக எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும், நான் வந்துட்டு யாரையும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ட்ரிங்க்ஸ்லாம் சர்வ் பண்ணதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாருமே குடிச்சிடுறாங்க. நான் ஹீரோயினில் அதில் வந்துட்டு ட்ரக்கை கலந்து விட்டுருக்கா, வேறு ஒரு பர்சன் கூட சேர்ந்து ஒன்றா அனுப்பிவிடணும்னு சொல்லிட்டு. பட் அவளுக்கு இங்கே தலை சுற்றிட்டு இருக்கு, நம்ம ஹீரோயினுக்குமே இங்கே தலை சுற்றிட்டு இருக்கு. அப்போ அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வரா, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுமே ஒன்றா போயிட்டு அங்கே வந்துட்டு க்ளோஸாக ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவ போட்ட பிளான் எல்லாமே சொதப்பி போயிடுது. நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொன்னதும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்றப்ப இதனால் என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் இங்கே பார்த்தா அவன் கூட ஒன்றா சேர்ந்து இருந்துட்டா போல் அங்கே வந்துட்டு கோவப்பட்டு அவனை அடிச்சுட்டு நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஹீரோ அவளங்க கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் கேட்க மாட்டேன், நான் இவ்வளோ தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேபிஸையுமே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கூட சேர்ந்து அவள் ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்து இருந்துட்டுருக்காங்க. பிறகு அந்த பேங்க் வந்து அவளை நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, நான் இருக்கேன்ல எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே நம்ம ஹீரோட்ட இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே பறிக்கிறதுக்கு தான் அங்கே ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக அந்த 2 குட்டி பாப்பாவுமே வந்துடுறாங்க. நாங்கள் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கோன்ற உண்மையெல்லாம் சொல்லிட்டு அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டையுமே காமிக்கிறாங்க. நாங்கள் உண்மையிலே உங்கள் பையனோட பிள்ளைங்க தான், நீங்கள் அவங்க 2 பேத்தையும் பிரிச்சிங்கன்னா உங்கள் பேரம்பேத்தி நீங்கள் பார்க்க வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அவருக்கு அவங்க பேச்சை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டுருக்கு. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா போல். அந்த குழந்தைங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஐயோ நாங்கள் வந்துட்டு திரும்ப உண்மையிலே பிறக்க போகிறோம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவுமே அங்கே அவளை மருமகளாக ஏற்றுக்கிறாரு, குடும்பத்தோட அந்த ப்ரேஸ்லெட்லாம் கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோயினுமே எங்கள் காரில் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ தான் அங்கே வந்து அந்த லின்னும் அந்த வேங் சேர்ந்து ஆக்சிடென்ட் பண்ணி அவனுக்கு எல்லாமே மறந்துமே போயிருக்கு. அப்புறம் ஹீரோயின் ரொம்ப நாள் கழிச்சு தான் எழுந்திருக்கிறா. குழந்தைங்க இப்படி அப்பா வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காருமான்னு சொன்னதுமே அங்கே ஹீரோயின் அந்த லின்னை போட்டு அடிச்சுட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன் என் ஹஸ்பண்ட்லேருந்து என்னை பிரிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு அங்கே அவனை போய் மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ஆனால் வந்துட்டு அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, இவ வேறு பக்கத்துலேயே விட மாட்டா. நம்ம ஹீரோயின் வீட்டில் இதை நினச்சி எங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கோமே, அம்மா 2030க்கு வந்து நாங்கள் எப்படியாச்சும் வந்து டைம் ட்ராவல் பண்ணி போனாதான் அப்பா இவங்களையுமே வந்து ஒன்று சேர்க்க முடியும், நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. பிறகு அவங்க குழந்தைங்க ஹீரோவை வந்து மீட் பண்ணி அவங்க அப்பாவையும் வச்சு மீட் பண்ணிவிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னா தானே எல்லா விஷயமே தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ அங்கே வீட்டில் போயிட்டு பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த குழந்தைங்க காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்மே அவன் முன்னாடி ஹாப்பியாகிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து நின்னதும் அவனுக்குமே சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டு தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருது.
நம்ம நெக்ஸ்ட் டே இந்த லின் நம்ம ஹீரோட்ட வந்து அங்கே ரிங்கெல்லாம் கொடுத்து மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு இப்போ எல்லா விஷயமே ஞாபகம் வந்துடுது. எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி போய் சொல்லி ஏமாத்திருப்ப, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து அவளையுமே அடித்து விரட்ட சொல்லிடுறான். எப்படி இவங்க எல்லாருமே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்போ நைட் போல் அங்கே மின்னல் இடியுமா விழுந்துட்டு இருக்கோமே, குழந்தைங்க ரொம்ப பயந்து போயிட்டு எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே அங்கே வேகமாக உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த குழந்தைங்க ஏன் வந்து திரும்பவுமே கிளம்பிட்டாங்க போல் அங்கேருந்து. இப்போ எங்கடா இருக்காங்க அந்த குழந்தைங்கன்னு பார்த்தா இப்போ ஸ்டார்டிங்கில் வெட்டிங் நடந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல திரும்ப அந்த குழந்தைங்க மறைஞ்ச இடத்துலயே கீழே வந்து விழுகுறாங்க. அதை பார்த்துட்டு இங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் யாருக்கு என்ன தைரியம் இருக்குது என் குழந்தைங்க மேலே கையை வச்சுக்கிறதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ அங்கே எல்லாருமே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க அவளை பார்த்துட்டு. இந்த 2 பிள்ளைங்களுமே ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு வேமா அங்கே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அம்மா இந்த ஆண்டி தான் அம்மா இப்படி அப்பா வந்து நம்மகிட்ட இருந்து பிரிச்சதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆனதில் எல்லாமே மறந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் அங்கே பேபியை பெற்று 2 பேத்தையுமே கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கா. இதுதான் அந்த குழந்தைங்க ஸ்டார்டிங்கில் அங்கே வந்து ஹீரோட்ட சொன்னாங்க. இந்த லீன் இவங்களே நம்பாத, இவங்கெல்லாம் காசு படிக்கிற கூட்டங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றியும் குழந்தைங்களை பற்றியும் தப்பாக பேசினதுமே நீ ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே குழந்தைங்களுமே அப்பா இந்த லேடியை நம்பாதீங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ குழந்தைங்க வந்து பிறந்திருக்காங்க, ஏன்னா என்கிட்ட ஒரு தடவை கூட நீ வந்து பேசவே இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பழைய விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துடுது. ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ஹாப்பி ஆகிட்டு ஃபைனலாக அப்படின்னு அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறா. ஹீரோ நான் எப்படி உன்னை போய் மறப்பேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.